இது பார்த்தீங்கன்னா, ஒரு டிசி பவர் சப்ளை. அதாவது பெஞ்ச் சப்ளைங்குவோம். ஃப்ரண்ட் சைடு காட்டுறேன். நமக்கு எத்தனை வோல்ட்டு வச்சு இது கொடுக்கணும், அவுட்புட் எடுத்துக்கணும், எவ்வளோ கரண்ட் ரேட்டிங் வைக்கணும், எல்லாமே அதில் பண்ணிக்கலாம். பெஞ்ச் சப்ளை மாதிரி அப் டு மேக்ஸிமம் டு 30 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டு எப்படின்னா, இதில் வந்து ஒரு பொட்டென்ஷியல் மீட்டர் வீணாக போச்சு. இந்த கண்ட்ரோல் வீணாக போச்சு. நாங்கள் வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டோம். ஆனால் பர்டிகுலராக சர்வீஸ் மாதிரி நாங்கள் ஃபுல்லாக மாற்றிட்டோம். ஆனால் பர்டிகுலராக இதில் கம்ப்ளைண்ட் ஆனது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோலு வீணாக போச்சு. எப்படின்னா, ஓப்பன் ஆகிட்டு இதில் வந்து வேல்யூ சென்டர் டேப்பிங்லேருந்து ஒழுங்கான வேல்யூ வரலை. இது 1K டோல் கண்ட்ரோல். இந்த 1K டோல் கண்ட்ரோல் வந்து இப்போ அவைலபிள் இல்லை மார்க்கெட்டில். அதனால இதை எப்படி பண்ணியிருக்கோன்னா, ஒரு 100K கண்டென்ட் பொட்டென்ஷியல் மீட்டரை வச்சு அதை 1Kவாக மாற்றிருக்கோம். பேரலல் ரெசிஸ்டர்ஸ் போட்டு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் பின்னுக்கு பேரலல் ரெசிஸ்டர் போட்டு இது பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டாக வேலை செய்யுது, கரெக்டாக ரீடிங் வருது. ஓகே, இப்போ பாருங்கள், அதை செக் பண்ணி காட்டுறேன். இப்போ 7.8 வோல்ட் இருக்கா, 7.9 வோல்ட். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். 8, 8.1, 8.2, 8.3. கரெக்டாக இருக்குது வேல்யூ.